நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து மழை டைமில் வந்து பைக் ஓட்டும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கவனமாக இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மழை டைம் அப்படின்னாலே ரெண்டு விஷயத்தில் வந்து அதிக கவனமாக இருக்கணும். ஒன்று வந்து பிரேக்கிங், இன்னொன்று வந்து டயரு. டயர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா, த்ரெட் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லைனா மழை பெய்யுது அப்படின்னா டயர் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ரோடுக்கும் டயருக்கும் உள்ள grip இருக்கிற வரைக்கும் தான் பிரேக்கிங் நல்லாயிருக்கும். ஸோ மழை டைமில் வந்து நமக்கு வந்து பிரேக்கிங் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமானா நம்ப முடியாது. அப்போ டயரும் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். ஸோ டயரை வந்து மாற்றிடுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் அப்படின்னு வரும் பொழுது நார்மலாக மழை டைம் அப்படின்னா வந்து ஒரு 3 நாளுக்கு ஒரு முறை வந்து ரியர் பிரேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து வீல் ஹப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடுச்சு அப்படின்னா கீச்சுன்னு சவுண்டு வரும். ஸோ மழை டைமில் இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான். ஒரு 4-5 கிலோமீட்டர் ஓட்டிட்டிங்கன்னா அந்த ஹீட்டுனால தண்ணி வந்து ஆவியாயிரும், வீல் ஹப்பில் இருக்க தண்ணி. ஸோ அந்த சவுண்டு வந்து குறைஞ்சிரும். கண்டினியூஸாக அந்த சவுண்டு எப்போதும் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் பிரேக்கிங்கில் வந்து பிரச்சனை. ஸோ ரியர் உங்கள் பிரேக் வந்து ட்ரம் பிரேக்காக இருக்குது அப்படின்னா அடிக்கடி வந்து அது வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது. பிரேக்கிங் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து நீங்கள் வந்து சாலைகளில் போகும்போது கனரக வாகனங்கள் பின்னாடி போகிறீங்க, ஒரு பஸ்ஸு பின்னாடி போகிறீங்க, லாரி பின்னாடி போகிறீங்க, இல்லை ஒரு கார் பின்னாடி போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 மீட்டர் கேப் விட்டு போங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஊர் ரோட்டில் வந்து எங்கே பள்ளம் இருக்கும்லாம் தெரியாது. மழை டைமில் வந்து தண்ணி வேறு தேங்கி நிற்கும். அப்போ வந்து ஒரு கார் பின்னாடியோ பஸ்ஸு பின்னாடியோ போயிட்டே இருக்கீங்கன்னா நடுவில் பள்ளம் வருது அப்படின்னா தெரியாது. அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் தெரியும். சடனாக பள்ளம் வரப்போ பிரேக்கும் அடிக்க முடியாது, பள்ளத்தில் விட்டு ஏற்றுற மாதிரி இருக்கும், விபத்து நடக்கும், பைக்கோட பார்ட்ஸ் தான் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ வந்து நார்மல் நாட்களில் வந்து பஸ்ஸு பின்னாடியே நீங்கள் போனாலும் சரி, மழை டைமில் வந்து ஓரளவுக்கு வந்து 10 மீட்டர் கேப் விட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அடுத்த விஷயம் வந்து BS4 வெஹிக்கிள்னால் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் வந்து எரியும். இல்லை BS3 வெஹிக்கிள்னாலும் மழை டைமில் வந்து ஹெட்லைட்டை வந்து போட்டு போகிறது நல்லது. ஓரளவுக்கு வந்து விசிபிலிட்டி கிடைக்கும். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மழையும் பேஞ்சிட்ருக்கு, அந்த டைமில் வந்து ஹை பீம் போடாதீங்க. ஏன்னா வந்து மழை அதிகமாக பேஞ்சிட்ருக்கு, ஹை பீமை போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ அதனால் வந்து லோ பீம் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதேமாதிரி வந்து மழை டைமில் வந்து ரோட்டில் வந்து மார்க்கிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ஒயிட் கலரில் அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கில் வந்து போகிறப்ப கவனமாக போங்க. ஏன்னா அந்த நார்மல் ரோடை வர அந்த பெயிண்டிங்ஸில் நீங்கள் போகும்போது அதிகமாக ஸ்லிப் ஆகும், ஸ்கிட் ஆகும், வண்டி வந்து வழுக்கி விடும். அதனால் வந்து அந்த பெயிண்டிங்ஸில் மார்க்கிங்கில் போகும்போது கொஞ்சம் கவனமாகவே போங்க, ஸ்லோ ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிரேக்கிங்கிறது மழை டைமில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்காது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவனமாக இருங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை பைக்கை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. பொதுவாக வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணாலும் அடுத்த நாள் ஓட்டிகிட்டு போகிறோம், சேராக போகுதுன்னு சொல்லிட்டு பைக்கை க்ளீன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. பைக்கில் ஏதோ ஒரு இடத்துல துரு பிடிக்குது அப்படின்னா உடனே பார்த்து எமரி ஷீட்லாம் வாங்கி அதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேயே தடுத்துட்டிங்கன்னா துரு பிடிக்கிறது அதிகமாகாது. அதேமாதிரி வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பைக் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, மழை பெஞ்சிருக்கும், கண்டினியூஸாக அடுத்த ஒரு 10 நாள் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா பைக்கை வீட்டில் போட்டு பஸ்ஸில் போயிடுவாங்க. அந்த மாதிரி போகும்போது செயின் ஸ்ப்ராக்கெட் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஈஸியாக துரு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து மழை டைமில் நீங்கள் டெய்லி போனாலும் சரி, வாரத்தில் ஒரு முறை போனாலும் சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து செயினை க்ளீன் பண்ணிட்டு செயின் லூப் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸும் வராது, சேம் டைம் வந்து துரு பிடிக்கிறதும் வந்து தடுக்கப்படும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் பண்ணும்போது உங்கள் ஆஃபீஸில் போய் பார்க் பண்ணுறீங்கன்னா பார்க்கிங் ஷெட் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நார்மல் ஒரு மழை பெய்கிற இடத்துல பார்க் பண்ணிங்கன்னா ரெயின் கவர் எடுத்துகிட்டு போயிட்டு ரெயின் கவர் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு பைக்குக்கு வந்து நல்லது. அதேமாதிரி வந்து மரத்தடி பக்கத்தில், வீட்லேயே இருந்தாலும் சரி ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் சரி, மரத்துக்கு பக்கத்தில் வந்து பைக்கை பார்க் பண்ணாதீங்க. ஒரு மரம் கிளெல்லாம் விழுந்துச்சுன்னா பைக் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மழை டைமில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நமக்கும் நல்லது, பைக்குக்கும் நல்லது. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.